ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டிருக்கிறது டேக்கு பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படியா தெரில. ஒருவேளை உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஏன் 5 நாள் 6 நாள் ஆச்சு ஸ்டோரி போட அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இது நம்ம போடுறோம், கமெண்ட்டும் சரியாக பண்ண மாட்டானுங்க. சரி, பண்ணுறவங்கள நான் தப்பாக சொல்லலை. ஒரு இது இல்லாமல், ஹோப் இல்லாமல் இருந்தது. நம்ம நல்லா பண்ணுறோமா, கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பண்ண கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இல்லை, 3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கமெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். அவங்க என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர் ஜங்குக்கி 97 லவ்னு போட்டிருந்தது அவங்க ஐடி. அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கமெண்ட்னால தான் நான் இன்றைக்கி ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லாட்டி நான் இன்னொரு 3-4 நாள் கழித்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ். அதுக்காக உங்கள் கமெண்ட்லாம் நான் குறை சொல்லலை. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா, நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாமே என்னை ரீஃப்ரெஷ் ஆக்குது. ஆனால் அந்த பொண்ணோட கமெண்ட் எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. அந்த கமெண்ட் ப்ரீவியஸ் எபிசோடில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க சாரி, தப்பாக சொல்லியிருந்தா. அண்ட் சரி, ரொம்ப பேசலை. உங்களை மறுபடியும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ சக்ஸஸ் ஆகும். தாழ்மையான வேண்டுகோள், அவ்வளோதான். சரி வாங்க, எதுவும் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏதாவது உங்களை மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா உங்கள் வீட்டுக்கு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் பார்த்துருப்போம்னா, நம்ம ஜங்குக், மின்மினி 3 பேர் பல்லாங்குழி விளாண்டுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருந்துருப்பாங்க. அவங்க ஊர் கதையெல்லாம் சொல்லியிருப்பான். அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டேவும் ஜங்குக் தான் அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நம்ம மின்மினி வேறு டேவை பார்த்துட்டு ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு வைக்கப்பட்டுட்டு இருக்கான். இப்போது டே தான் சரி தூங்க போகலாமா அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜங்குக்கு நீங்கள் போங்க மாமா, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். டே வாடா, அவள் தூங்கட்டும், நீ பேசிகிட்டே இருப்ப போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்பப்போ என்னை ஏதாவது டீஸ் பண்ணிட்டு இருங்க போங்க அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே போயிட்டு வரேன்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நம்ம டேவும் சிரிச்சுக்கிட்டே வாழையை போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவரும் பின்னாடியே போகிறாரு. மாமா 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 அப்படின்றா நம்ம மின்மினி. என்னடி அப்படின்றாரு. இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்றா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உக்காந்துட்டு கேட்குறாரு. நம்ம மின்மினி உனக்கு ஜங்குக்கு பிடிக்குமா என்ன பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்குறான். அடி வாளு, எனக்கு உன்னை தாண்டி ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு கதவு பக்கத்தில் இன்னும் ஒட்டு கேட்டுட்ருப்பான். அப்படியே அப்படி சொல்லி சிரிப்பிட்டு போகிறான். நம்மகிட்டே அதை பார்த்து தான் வேணும்னே சொல்லியிருந்துருப்பான். நம்ம மின்மினிக்கு இதுக்கு அந்த பிள்ளைக்கு என்னென்னா, இது பாசத்துக்கும் அந்த அஃபெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரில. அந்த பிள்ளை பரவாயில்ல, மாமாவுக்கு நம்மளை தான் பிடிச்சிருக்கு, ஜாலி அவருக்கும் நம்மளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்குது. கலர் கனவுலாம் வந்துட்டுருக்கு மின்மினிக்கு. நம்ம டே ரூம் போகிறான். பார்த்தா நம்ம ஜேகே பெட்டில் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். நம்ம டே வரதை நோட் பண்ணிவிட்டு வேணும்னே திரும்பி படுக்கிறான். நம்ம டே பக்கத்தில் டேய் என்னடா நீ ஒரு ஆளே படுத்துட்ட, இங்கே திரும்புடா அப்படின்றாரு. போ மாமா, எனக்கு தூக்கம் வருது, பெசாட்டுக்கு போ அப்படின்றான். அப்போ உனக்கு அவ்வளோதானே பிடிக்கும், அவகிட்டே போடா அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீ திரும்பலைன்னா அப்போ நான் எதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. நம்ம ஜேகே எதுவுமே பேசல, பெட்ஷீட் அப்படியே மூடிட்டு படுத்துருக்காரு. நம்ம டே எதுவுமே பேசாமல் பெட்ஷீட்குள்ளே போயிட்டு, டே இப்போ திரும்புறியா இல்லை கிஸ் பண்ணட்டுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. எதோ கிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லி நம்ம ஜேகே டக்குன்னு திரும்பிடுறான். திரும்பினோடனே கிஸ் பண்ணிட்டாங்க அவங்க 2 பேரும். டே அப்படி பக்கத்தில் இருப்பார் பெட்ஷீட்குள்ளே. நம்ம ஜேகே ஒரு வேகத்தில் திரும்பி இருப்பார். அது ஒரு மாதிரி லைட் கிஸ் ஆகி போச்சு. நம்ம
ஜேகே இருந்துட்டு டேவை பிடிச்சி தள்ளிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கிஸ் பண்ணுவேன், இரு நான் போய் எங்கள் அத்தைகிட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டே வந்துட்டு போய் சொல்லு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், போய் சொல்லு அப்படி சொல்கிறாரு. ஆமாம், இப்போ தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அலையிறாங்க அப்படி சொல்லி நம்ம ஜேகே சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ உனக்கு பிடிக்கலையா, சரி விட நான் வேணா மின்மினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம ஜேகே எதுவுமே பேசலை, அப்படி பேசாட்டுக்கு மறுபடியும் படுத்துக்கிறாரு. டே இங்கே திரும்புடா அப்படி சொல்லி நம்ம டே கஷ்டப்பட்டு டேவை திருப்புறாரு. டேவும் திரும்பிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் உனக்கு என்னென்ன தெரியுமா ஊரில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சின்ன வயசில் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்கேன், இது வாங்கி வச்சுருக்கேன், அது வாங்கி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நம்ம ஜேகே டேவை அப்படியே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்காரு. டேவுக்கும் அது எல்லாமே தெரியுது. நம்ம டேவும் சரி விட கொஞ்ச நேரம் பைப்பில் சைட் அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அப்படியே நைட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. நைட்டு ஒரு 12 o'clock ஆகுது. அப்போ நம்ம ஜேகே நல்லா பேசிகிட்ருக்கான். திரும்பி டேவை பார்க்குறான், டேவும் ஜேகேவை பார்க்குறான். ஆஃப் சைடு திரும்பி படுத்துருக்காங்க, ஒன் சைடாக. அப்போ நம்ம ஜேகே கேட்குறான், உனக்கு நிஜமாவே மின்மினியை தான் ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்குறான். நம்ம டே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு மின்மினியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சோகமாக மூஞ்சி மாறுது. நம்ம டே பார்த்துட்டு, ஆனால் அவளை விட எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட நோஸில் கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜேகே இருந்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே திரும்பி ஷை ஆகிட்டார். அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு, பெட்ஷீட் இழுத்து பார்த்துக்கிட்டு போடா அப்படி சொல்லிட்டு. இருந்து ஜேகே பார்த்துட்டு, என்னடா வெக்கப்படுறியா, காலெல்லாம் செவக்குது அப்படின்றாரு. பெசாட்டுக்கு படுக்கிறியா, அப்போ நான் எந்திரிச்சு போட்டுமா அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. நம்ம இருந்துட்டு, எந்திரிச்சு போயிடுவேன், எங்கே போய் பாரு அப்படின்றாரு. உங்கள்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டேவை அவாய்ட் பண்ணிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. திரும்பி படுத்துட்டு இப்படி ஒரு மாதிரி கிண்ணம்லாம் சவக்குது சாருக்கு. அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்காரு சார். நம்ம டே இருந்துட்டு, டே உன்னாலலாம் எங்கேயும் போக முடியாது, நான் ஒரு பாட்டுக்கு புலம்பிட்டேன் அப்படியே அவரும் தூங்கிடுறாரு. நைட் 1 மணி 3 இருக்கும். நம்ம ஜேகே திடீர்னு முடிச்சுட்டு, என்ன நம்ம காலில் ரொம்ப வலிக்குது, அசைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு பார்க்குறாரு. டே பக்கத்தில் படுத்துருக்காங்க. மாமா 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 அப்படி சொல்லிட்டு எழுப்புறாரு. நம்ம டே இருந்துட்டு, என்னடா அப்படின்றாரு. மாமா நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்றாரு. என்ன, உடனே சாகிறது நல்லதா இல்லை வலி அனுபவித்து சாகிறது நல்லதா அப்படின்றான். எதுக்குடா நடுராத்திரில இந்த கேள்வி கேட்டுட்ருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேகே இருந்துட்டு, பதில் சொல்லு மாமா அப்படின்றாரு. என்ன கேட்டால் நான் சீக்கிரமாக செத்து போகிறது தான் நல்லது, துடிச்சிலாம் சாகக்கூடாது. அப்படியே காலை அங்கே போட்டிருக்க எடுத்து நெஞ்சு மேலே போட்டு உடனே தான் என்னை கொன்று அப்படின்றாரு. நம்ம டே வந்து பார்த்தா நம்ம டே வந்து ஜேகேவோட லெக்கில் காலெல்லாம் தூக்கி போட்டு கட்டி பிடிச்சி படுத்துருக்காரு. சரி சாரி அப்படின்றாரு. பண்ணி மாதிரி இருக்க போடாங்கட்டு அப்படி சொல்லிட்டு ஒரே தள்ளிட்டு ஐயோப்பா அப்படின்றாரு. நம்ம ஜேகேவை பார்த்து நம்ம டே நக்கலாக சிரிச்சிட்டு நல்லா இன்னும் இழுத்து பேக்கப் பண்ணிவிட்டு, இதுக்கே அப்படின்றியே இப்போ நான் இன்னும் அப்படின்றாரு. வாய் மூடு அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை ஜேகே திட்டுறாரு. நம்ம டே வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறாரு. நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்திரிச்சி ஒழுங்காக தூங்க மாட்டாமல் அதுங்க 2 டீஸ் பண்ணி விளாண்டுட்ருக்குங்க. என்ன சொன்னால் நான் பண்ணி மாதிரி இருக்கேன்னா, நீ தாண்டா எருமை மாடு மாதிரி இருக்காங்க பாரு உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேகேவை திருப்பி கேட்குறாரு. இது எருமை மாடு மாதிரி இருக்கா மாமா, இதெல்லாம் ஜிம்முக்கு போகணுங்க மாமா, போயிட்டு பாடியெல்லாம் பில்டப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டே இருந்துட்டு, சார் எதுக்கு இதெல்லாம் பில்டப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜேகே இருந்துட்டு, அப்படின்னா தானே எல்லோரும் என்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை லைட்டாக ஓரக்கண்ணில் பார்த்துட்டு, எங்கள் காலேஜில் எனக்கு எவ்வளோ ஃபேன் கேர்ள்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்றான். நம்ம டே கோவம் வந்துடுது, எதுவுமே பேசல, திரும்பி படுத்துக்கிட்டாரு. மாமா அங்கே வா, நான் வேணால் உன்கிட்ட காட்டுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு ஃபோன்லாம் எடுத்துறீங்க பாரு, இந்த பொண்ணு அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லிகிட்ருக்காரு. நம்ம டே பொறுக்க முடியாமல் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றாரு. நம்ம ஜேகே எழுந்திரிச்சு உட்காந்து என் ஃபோனு போச்சேன்றாரு.
ஜேகே இறங்கி போகிறாரு. நம்ம டே விடலை. கையும் காலையும் அமுத்தி நல்லா டைட்டாக பிடிச்சி படுத்துக்கிறாரு. வீடு என் ஃபோனு அப்படின்னு அழுகுறாரு நம்ம ஜேகே. இதை பார்த்துட்டு ஆள் மட்டும்தான்டா பண்ணி மாதிரி இருக்க பாரு அழுகும்போது கேவலமாக இருக்குடா, ஒரு பப்பி அலைகிற மாதிரி இருக்குடா நீ அழுகிறத பார்த்து அப்படின்றாரு. உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டேவை பிடிச்சி திட்டுறாரு. அப்படியே அழுதுகிட்டே 2 பேரும் படுத்துடுறாங்க. காலையில் ஒரு 8 மணி இருக்கும். கீழே இருந்து சவுண்டு வருது. எலே தேங்காய் அப்படின்றாங்க. பார்த்தா டே வந்து எந்திரிக்கவே இல்லை. இவன் வேற எந்திரிச்சு தொலைய மாட்டானே. ஏங்க அவனை போய் கூப்பிட்டு வாங்க போங்க அப்படின்றாரு. ஏட்டி நீ போய் கூப்பிடுட்டி அப்படின்றாரு அவங்க அப்பா. நம்ம டேவோட அம்மா தான் இவ்வளோ நேரம் கத்திருப்பாங்க. நம்ம டேவோட அம்மா வந்துட்டு அப்புறம் புள்ள எப்படி இருக்கும் அப்பனை மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஏன் மதினி இருமதினி அவன் எந்திரிச்சு வரட்டும் மதினி அப்படின்றாங்க. அவன் என்னால் எந்திரிச்சு வர்றது இவன் நம்ம சோத்தை போட்டு எந்நேரம் கிளம்புறது அப்படின்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதுக்கு வந்துட்டு மதினி அதான் ஜங்குக்கு இருக்கான்ல மதினி பார்த்துக்கவே மதினி வா மதினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி எங்கே கிளம்பிட்டுருக்காங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஸ்மால் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா, அதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படி சொல்லிட்டு அங்கேயும் ஆஸ்ட்ராலஜிலாம் பார்ப்பாங்கள்ல அவங்கள்ட்டையும் போயிட்டு கொஞ்சம் நல்ல நாள் என்றைக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லோரும். டே அம்மா அப்பா ஜேகே அம்மா அப்பாலாம் அதை சொல்லிட்டு போகிறதுக்காக கூப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம டே அம்மா விடுற மாதிரி இல்லை. அவனுக்கு எவ்வளோ தைரியம் வந்து 3 நேரம் தூங்கியான் வரட்டும் இன்னைக்கு கடிக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மேலே போனால் 2 பேர் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம டேவோட அம்மா இருந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகேவும் டேவும் தூங்குறத பார்த்துட்டு அவங்களுக்கே மனசு வரல. சரி வா போவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. நம்ம ஜேகேவோட அம்மா வந்துட்டு என்ன எழுப்புனையா மதினியே அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை வாடி தனியாக போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம் காட்டுறாங்க. இதை நம்ம டேவோட அப்பாவும் ஜேகேவோட அப்பாவும் பார்க்குறாங்க. ஏமாம்மா என்னவா இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு என்னடா தெரியுமாப்ல இவளுக்கு 2 பேரும் ஒன்றா குடும்பம் விளங்கின மாதிரிதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. நீங்கள் எங்கெங்க வரீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க அப்படின்றாங்க டேவோட அம்மா. அதுக்கு ஜேகேவோட அம்மா இருந்துட்டு ஏன் மதினிம்மா என் அண்ணன்ட்ட கடுகடுன்னே பேசுகிறேன். உன் அண்ணனை நான் அப்படி வளர்த்தி வச்சுருக்கேன், அதனால தான் நான் என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலை காட்டுது, அப்படி இல்லைன்னா உன் புருஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகேவோட அப்பாவை குறை சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகேவோட அப்பா இருந்துட்டு ஏண்டி போகிறவளுக்கு போகிற கதையை மட்டும் பேச வேண்டியது தானே, எதுக்குடி என்னைய பிடிச்ச சத்துன்னு சாத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவோட அப்பா நினச்சிட்ருக்காரு. சரி வாமாப்பில் நம்ம ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவோட அப்பா கூப்பிட்றாரு. விளக்க மாற்றுக்கட்டை பிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சவுண்டு வருது. இவளுக்கு மட்டும் எப்படித்தான் நான் நினைக்கிறதெல்லாம் தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு தேவோட அப்பாவும் ஜேகேவோட அப்பாவும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மின்மினி தான் மேலே வந்து சவுண்டு விட்றான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாருமே இல்லை. அப்போது நம்ம ஜேகேவோட அப்பா இருந்துட்டு இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா போகிறாரு. மேலே போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா மாமா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. டேங்க இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எது இன்னும் எந்திரிக்கலாம், அவங்க அப்போவே தூங்கிட்டாங்க, ஏன் இன்னும் எந்திரிக்காமல் இருக்காங்க, எனக்கு வேறு மாமாவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படி சொல்லி நம்ம மின்மினி புலம்புறா. சரி அண்ணன் எந்திரிச்சிட்டானா அண்ணனை வாட்சி வர சொல்லுங்கள், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்குன்ட்டு அவனும் இன்னும் எந்திரிக்கல, 2 பேரும் தான் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மின்மினி அழுகுறா. சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு அவரும். ஜேகேவோட அப்பா வந்து ஜேகேவோட ரூமுக்கு தான் வர்றாரு. வந்து பார்த்தா 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஜேகேவை நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்க வச்சிட்ருக்காரு. நம்ம ஜேகேவும் அதே மாதிரி நல்லா தூங்கிட்டுருக்காரு. நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு வந்துட்டு தோணுது இவனுங்க வந்துட்டு இன்னும் எதையும் மறக்கலை, ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு போகிறாரு. கல்யாணம் பண்ணுறது பற்றி எப்படியாச்சும் பேசி பார்ப்போம் மாமா கிட்ட, அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜேகே வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான். ஜேகேயை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்போவே ஜேகேவும் எந்திரிச்சிக்கிறான். என்ன பண்ணுறேன் என்னை விட எப்போ பாரு பிடிச்சி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு தள்ளி போய் படுக்கிறான். நம்ம இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜங்குக் அப்படின்றாரு. ஜங்குக் வந்துட்டு
ஐயோ! போங்க எனக்கு தூக்கமாக வருது அப்படின்றான். இப்போ நீ எந்திரிக்கிறியா இல்லை அப்படின்றாரு. மம்மா ப்ளீஸ் மம்மா அப்படின்றான் நம்ம ஜங்குக்கு. அதுக்கு நம்ம டே வந்துட்டு சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு மின்மினி அப்படின்றாரு. நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு முடிச்சுட்டு மின்மினி ஆமாம் மின்மினி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர்றாரு. அவரும் அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டேவும் நம்ம ஜேகே அப்படியே தூங்கி எந்திரிச்சதோடு வர்றாரு அவளை பார்க்கறதுக்காக. அவள் உட்காந்து விளாண்டுட்ருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பல்லாங்குழியில் காயினை போட்டு விளாண்டுட்ருக்கா ஒரு பாட்டுக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்ட்டு வர்றாரு. நீ என்ன இப்படி வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி நம்ம மின்மினி கேட்குறா. ஐயோ அப்படி சொல்லிவிட்டு நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்ன பண்ணுற அப்படின்றாரு. பார்த்தா தெரியல மாமா சொல்லி கொடுத்த விளாட்டு விளாட்றேன் அப்படி சொல்கிறான். நம்ம ஜேகேக்கு அப்போ தான் நல்லா முழிப்பு வருது. பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கீழே போகலான்னு பார்க்குறான். அம்மாலாம் இல்லை, அம்மா அப்பா எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, நீ நான் மாமா 3 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கோம் அப்படி சொல்லி நம்ம மின்மினி சொல்கிறான். ஏன் நம்ம 3 பேர் மட்டும் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். மூதேவி போய் குளிச்சுட்டோட போடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு திட்டுறா. அங்கிட்டிருந்து நம்ம டே வரான். டே வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாரு மாமா குளிக்காமல் வந்துட்டு அரைப்போதில் வளரிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்றான். கேட்டால் பதில் சொல்லுடி என்ன எதிர்த்து பேசுகிற அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு நம்ம மின்மினியை திரும்பிக்கிறான். சரி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாரு. சாப்பிட்டேன் உங்கள் 2 பேர்த்தும் ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இருக்கான் போய் சாப்பிடுவீங்களா அப்படின்றா. பாடுறா ஏன்டே நீ வந்து போட மாட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து டீஸ் பண்ணுறான். நம்ம ஜேகே இதெல்லாம் காதில் வாங்கிட்டு போய் சடுக்கு போயிடுறான். போயிட்டு அவனும் ப்ரெஸ்ஸப் ஆகிட்டு வர்றான். இப்போ 2 பேரும் நாங்கள் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. நம்ம ஜேகே தான் எழுந்திரிச்சு போயிட்டு அவன் பிளேட்டுக்கு போடுறான். சாப்பாடெலாம் போட்டு குழம்புலாம் ஊற்றிட்டு வர்றான். வந்து தனியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம டே இருந்துட்டு எனக்கு போட மாட்டியாடா அப்படின்றாரு. மேலே போய் அவளை கூட்டு வா போ அப்படின்றான். நம்ம டேக்கு வந்து புரிஞ்சிருச்சு. பைபிளை லைட்டாக டீஸ் பண்ணால் கூட இப்படி ஆயிடுறானே. சரி மின்மினி அப்படின்றாரு. போ அவள் வருவா போ அப்படின்றான். மின்மினி வரலன்னா என்ன, நான் கூப்பிட்டா இன்னொருத்தி வருவாளே அப்படின்றான். இன்னொருத்தி வருவாளா? வருவா சரிம்மா நீ உட்காந்து வர வரைக்கும் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே இருந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான் அவன் பாட்டுக்கு. நம்ம டேக்கு வேற பசிக்குது. நம்ம ஜேகே வந்து நோட் பண்ணுறான் வயிறு சத்தம் போடுறதெல்லாம். எவ்வளோ திமிருன்னு தான் நீ பேசியிருப்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே இருந்துட்டு எதுவுமே பேசலாம். அவன் பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம டேக்கு இதுக்கு மேலே முடியல போடா நீயும் இதுவும் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படின்றாரு. நம்ம டே இருந்துட்டு என்ன அப்படின்றாரு. இப்போ தான் சொன்னாங்க யாரோ போட்டு கொடுக்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வருவா அப்படின்றான். அது என்ன வருவா? ஆமாம் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மாமா மொதல் வருவான்னா இப்போ வருவான்ற அப்படி எத்தனை பேர் தான் நீ உன் லிஸ்ட்டில் வச்சுருக்கியா? அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குடா மாப்பிள்ள. ஆனால் அப்படின்ட்டு பக்கத்தில் வராரு. நம்ம டேவோட ஃபோர்கெட்டில் ஜேகே 1 ஃபிங்கர் வச்சுட்டு பின்னாடி தள்ளிட்டு அங்கேருந்தே பேசு டோன்ட் டச் மீ அப்படின்றாரு. அடேங்கப்பா நான் டச் பண்ணாமா யார் டச் பண்ணவாவா அப்படின்ட்டு இன்னும் பக்கத்தில் வராரு. நம்ம ஜேகே இருந்துட்டு பேக்கில் போயிட்டு நிம்மதியாக சாப்பிடக்கூட விட மாட்டான் அப்படி சொல்லிட்டு பிளேட்டை வச்சுட்டு போகிறான். நம்ம ஜேகே போகிறத பார்த்து நம்ம டே இதில் எங்கடா பேலன்ஸ் சாப்பாடு இருக்குது, பூராத்தையும் வலிச்சு நக்கிவிட்டு சாப்பிட விட மாட்டானா, இதெல்லாம் என்னத்தடா சொல்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. மின்மினி தனியாக தான் இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம ஜேகேவும் டேவும் நிறைய ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேவோட இருக்கிற ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொன்றா பார்த்துட்டு கதை சொல்லிகிட்ருக்காங்க. இது அப்போ எடுத்த ஃபோட்டோ, இது இப்போ எடுத்த ஃபோட்டோன்ட்டு. ஜேகேவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நம்ம சொல்கிறாரு. இது வந்து நம்ம அந்த வயசில் எடுத்தது, அங்கே எடுத்தது அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நம்ம மின்மினி ஃபோட்டோஸையும் பார்க்குறான். அவளும் சொல்லிகிட்ருக்கா. மின்மினி வந்து பறந்து வந்திருந்தப்போ நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. ஜேகே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் சொல்லிகிட்ருக்கான், இது நம்ம அத்தை, இவங்க வந்து அம்மா, இவங்க வந்து சித்தி, இவங்க பாட்டி அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சொந்தக்காரவங்க, சொந்த சித்தி கிடையாது, சொந்தக்கார சித்தி அதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க.
அப்படியா அப்படி சொல்லிட்டு இவங்களாம் கேட்டுட்ருக்காங்க. தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மின்மினி கேட்குறா. அவங்களாம் போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன சேர்ந்துருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? ஐயோ தப்பு தப்பாக புரிஞ்சுக்காதீங்கடா, இந்நேரம் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம டே சொல்கிறான். சரி இல்லையே நீ பேசுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்குறான். அப்போ போனவங்கலாம் திரும்பி வர்றாங்க. டேவோட அம்மா தான், இந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் தொலைஞ்சா இதுதான் இதாக இருக்கும், எப்போ பாரு எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லிடுறது, போன காரியம் ஒன்று உருப்பிடுதா அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஜேகேவும் டேவும் மூஞ்சி பார்த்துட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டேவோட அப்பா தான் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. நம்ம ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, மதினி சும்மா இரு மதினி, ஏன் மாதிரி அண்ணனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு. ஆமாம், போன இடத்துல ஒழுங்காக இருக்காங்களா, போய் எங்கேயோ கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு வாங்க, வெளியே நில்லுங்க, போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னோம். போய் குடிக்கார பையில குடிச்சிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு திட்டுறாங்க. இது பார்த்துட்டு நம்ம ஜேகேவோட அம்மா அவங்க அப்பாவை வந்து மறைக்கிறாரு. அவரும் தான் போயிருப்பார். அவரும் தான் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார். 2 பேரும் ஜேகேவோட அப்பா டேவோட அப்பா 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு 2 பேருமே வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டோமேடா அப்படின்ட்டு சத்தமாக கத்தி அழுதுகிட்ருக்காங்க. நம்ம டேவோட அம்மா வந்துட்டு, எதே வாழ்க்கையை அழிச்சிட்டியா, உன்னைய கட்டி தான் என் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன், அந்த ஆளை கட்டி நீ வாழ்க்கையை அழிச்சிட்டா, எங்கேயாவது ஊர் நாட்டுக்குன்னு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியுதா, குடிகார பயில்களுக்கு வாக்கப்பட்டு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க 2 பேரும். அதுக்கு டேவும் ஜேகேவும் அங்கேருந்து பார்க்குறாங்க. ஏம்மா எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே வராரு. வாடா வந்து பாரு, உங்கள் அப்பனோட நிலமைய வந்து பாரு, 10 நிமிஷம் வெளியே நில்லியான்ட்டு போனோம், விளங்குன மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து பாரு, இங்கே பாரு 2 பேரும் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாக கிடக்குறாங்க. அந்த நாங்கள் எங்கடா ஆளக்கானோம் நாங்கள் வாட்டுக்கு வெளியே வந்து கொரியாவில் இருக்க அந்த சியோல் வீதியவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாசமாக போகிறவன் பாரில் உட்காந்துருக்கானோ, ஃபோன் பண்ணுறேன், பார்லேருந்து ஒருத்தன் எடுத்து பேசுகிறான்டா, அவன் பாட்டுக்கு பேசுகிறான்டா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இது ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, மதினி அவன் ஒன்றும் தப்பாலாம் பேசல மதினி, அவன் பாரில் இருக்காங்க, குடிச்சிட்டு மட்டையாயிட்டாங்க, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு தான் மதினி சொன்னியான். ஏட்டி நீ பொய் காணா சொல்லுவேட்டி, இவங்க எல்லோரும் உங்கள் சொந்தக்காரங்க தானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பேசுகிறீங்களா, எனக்கு சொந்தக்காரங்களா? ஆமாம், ஒரு சாதி நீங்கள்லாம் உங்கள் ஆளுகளை நீ சொல்லி கொடுக்கக்கூடாது, வந்து சொன்னோம்னா ஏதாவது சொல்லிடுவான்னு சொல்லிட்டு கூட நீ சொல்லாமல் இருப்ப. அவன் அந்த கேள்வி கேட்குறான்டா, அவன் பாட்டுக்கு பேசுகிறான்டாட்டு, என் புருஷன் கூட இப்படி பேசியிருக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு, என்னம்மா மற்ற இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் மாப்பிள்ள, வா ஊரில் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு, எனக்கு இப்போவே க்யூரியஸாக இருக்குது உங்கள் ஊரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, இந்நேரம் எங்கள் அம்மா அழுதுருக்கணுமே, என்ன அழுகலை இங்கிட்ட அவங்க அம்மா மதினி வல்லவேன்னு சொல்லி சொன்னாங்களே மதினி, உங்கள் அன்னைக்காரனை கட்டி நான் என்னத்த மதினி சோத்தை கண்ணேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, அதானே சரி பார்த்தேன். சரி வாமாம்மா நம்ம வெளியே போகலாம், வந்துங்களாம் வந்துருச்சுங்க, மின்மினியை பார்த்துருங்க, வா நம்ம போகலாம் அப்படின்றான். இருடா அழுதுகிட்டு இருக்காங்க, வெளியே போகலான்றேன். மாமா இதெல்லாம் இவங்களுக்கு பழகினதே மாமா, வாமாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. சரிடா மாப்பிள்ள எங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. இங்கே வாமாம்மா உனக்கு நான் கொரியாவை சுற்றி காட்டுறேன். ஓ கொரியாவை என்ன இப்போ போனால் எத்தனை மணிக்கு திரும்பி வருவோம் அப்படின்றாரு. நைட்லாம் வந்துடலாம், அதுங்களே எனக்கு கொரியாவை சுற்றி காட்டிடுவியா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் சுற்றி காட்டுவேன், கொரியாவில் நான் பார்க்காத இடமே நிறைய இருக்குமாம்மா அப்படின்றான். ஓ அப்படியா, சரி ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா வாங்கண்ணே, ஃபஸ்ட்டு வேணால் பார்க் கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் பீச் போவோம், அப்புறம் வந்துட்டு எங்கேயாச்சும் போவோம் அப்படின்றான். நம்ம வந்துட்டு இந்த ட்ராமாலெலாம் வருமே, நம்ம அப்போ டேட் பண்ணுறோமா நம்ம அப்படின்னு டீஸ் பண்ணுறான். உன்னை போய் கூப்பிட்டு வந்த மாதிரி, இப்போ கையெடு, மேலே இருந்து கையெடு அப்படின்றான். நம்ம இருந்துட்டு, மாமா டேட் பண்ணுறவங்க தான் பார்க்கு பீச்சு அப்புறம் மறந்துடுறேன், தேட்டரை விட்டுட்டேன், போமாம்மா நானே கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் எத்தனை நாள் சும்மா சுற்றிருக்கேன்னு தெரியுமா, இன்றைக்கி நீங்கள் கிடச்சிருக்கான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்து ஓவராக தான் பண்ணுறியே அப்படின்றான். உங்கள் ஊருக்கு வந்தால் என்ன கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். என் ஊருக்கு வந்தேன்னா நான் உன்னை அப்படியே வீட்டிலே இருக்க விட மாட்டேன், அப்புறம்
எங்கேயோ சுற்றி காட்டுவேன், நீ ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காதுகிட்ட போய் சொல்லிகிட்ருக்காரு. மாமா அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். அப்படியே போனாங்க, பீச்சில் போய் உட்கார்றாங்க, ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் பார்க்குறதுக்கு யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா ஏதோ லவ்வர்ஸ்னு நினச்சிக்குவாங்க. அந்தளவுக்கு நல்லா உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நம்ம டே வந்து அவனோட காலேஜில் நடந்தது ப்ரப்போசல் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜேகேவும் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ்ஷு அப்படி சொல்கிறான். எது க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து திரும்பி பார்க்குறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு ஒரு ஐடல்னால் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அதான் பாட்டெல்லாம் பாடுவாங்களே அவங்க அப்படி சொல்லி நம்ம ஜேகே வந்து சொல்கிறான். ஓ பிடிக்குமா அப்படின்றாரு. ஆமாம் ரொம்ப பிடிக்கும், க்ரஷ்ஷு அப்படி சொல்கிறான். பேர் என்ன? ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து சொல்கிறான். ஐயே வலி இது தொடச்சிக்க அப்படின்னு சொல்லி நம்ம டே திரும்பிக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம பிளாக் பிங்க் ஃபோட்டோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம டே வந்துட்டு ஆமாம் இவங்களாம் யார் அப்படி சொல்லி கேட்குறான். அவங்களும் ஒரு ஐடல் குரூப் தான் அப்படி சொல்கிறான். ஓ அப்போ இந்த ஊரில் யாருமே பாய்ஸ்லாம் ஐடலாகவே இருக்க மாட்டாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க, நிறையா குரூப் இருக்குது, அதுலேயும் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். பையன்லேயுமாடா க்ரஷ் இருக்குது, புருஷனை பக்கத்தில் வச்சுட்டு மற்றவங்களாம் க்ரஷ்ஷுன்னு சொல்கிறான் பாரு அப்படி சொல்லி நம்ம திரும்பிக்கிறான். சரி சொல்லு அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கான். மாமா உனக்கு கோவம் வருது தானே? இல்லையே. உனக்கு இரிட்டேட் ஆகுது தானே? இல்லையே. அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டே தானே அப்படி சொல்கிறாரு. நம்ம இருந்துட்டு ஆமாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் எதுக்கு என் மேலே கை போட்டிருக்க, முதல்ல கையெடு அப்படி சொல்கிறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் கை போடுவேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட இன்னும் பக்கத்தில் எடுத்துக்கிறாரு. அப்படியே நல்லா பேசிக்கிட்டேவும் பைக் ஓட்டிக்கிட்டே ஒரு தேட்ரு போகிறாங்க. அங்கே ஒரு மூவி தான் ஓடிட்டுருக்கு, ஒரு ரொமான்டிக் மூவி ஓடிட்டுருக்கு. அது பாட்டுக்கு ஓடட்டும், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். நான் ஸ்டோரி வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நானும் தான் அந்த ஸ்டோரியை வந்து கேட்பேன். ஏதாவது ஒரு தப்புனா நானே அதை வந்து நெக்ஸ்ட் டைம் அதை வந்து திருத்திக்கணும்னு நினப்பேன். ஐ நோ இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு நல்லா பண்ணுறேன். நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் வந்துட்டு போகிறேன். வெயிட் பண்ணுறேன். 1 செகண்ட். இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய் பாய்.